ஹாய் கைஸ், இது பார்த்தீங்கன்னா மலோட செடிக்கும் மாங்கன்றுக்கும் தண்ணி ஊற்ற போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், இதுதான் மலோட செடி பாருங்கள். இவ்வளோ பச்சை பாருங்கள். மாங்கன்று தண்ணி ஊற்றுறோம். சின்ன வயசுல இதுதான் இருக்குது. இப்போ விவசாயிக்கு பாருங்கள். மாங்கன்று விவசாயி மரவள்ளி செடி பாருங்கள். துளசி செடி விவசாயிச்சு. மரவள்ளி செடி பாருங்கள். மரவள்ளி செடி அவ்வளோ பூ சென்று விவசாயி சென்று இருக்குது. துளசியும் விவசாயிச்சு. சின்னதாக இருந்தது விவசாயிச்சு. வந்து பாருங்கள் இவ்வளோ துளிர் விட்டு பாருங்கள். மாங்கன்று சரிங்களா? அந்த துளிர் விட்டு பாருங்கள். இப்போ வந்து கொய்யா மரம் உங்களுக்கு தெரியாதது ஒரு செடி வச்சுருக்கோம். கொய்யா செடி அந்த வீட்டு பக்கத்தில் இருக்குது. அப்படி பாருங்க, வீட்டு பக்கத்தில் இருக்குது. இது பாருங்க கொய்யா செடி தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். கொய்யா செடிக்கு தண்ணி ஊற்றுறோம். இதான் கொய்யா செடி புதுசாக வந்திருக்கு. ரோட்டு வந்துருக்கு பாருங்கள். செடிக்கு ஊற்றிட்டோம். அடுத்த மாதிரி கன்று பார்க்கலாம். மாங்காய் கன்று வச்சது பக்கத்துலேயே வச்சுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மாங்காய் கன்று இருக்குங்களா? இது ஒரு மாங்காய் கன்று வச்சுருக்கேன். பக்கத்தில் நாலு மரம் பாருங்கள் இருக்குங்களா? நாலு பழைய மரம் பாருங்க. சின்னதாக இருந்தது இப்போ விவசாயி இருக்குது தெரிஞ்சுங்களா? சின்னதாக இருந்தது விவசாயி தொழில் விட்டுக்குது பாருங்க தெரிஞ்சுங்களா? பக்கத்துலேயே வந்து என்ன செடி தெரிஞ்சுங்களா? எலுமிச்சை செடி சின்னதாக போட்டு இப்போ துளிர் விட்டு வந்துருக்கு இல்லைங்களா? துளிர் விட்டு வந்துருக்கு ரைஸ் தெரியுதுங்களா? அருமையாக இருக்குது செடி. துளிர் விட்டு வந்திருக்கு. எலுமிச்சை செடி கீழே பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. பக்கத்தில் வந்து மிளகா செடி விட்டுருக்கோம். அந்த இது விதை மிளகா செடி விதை போட்டிருக்கோம். வந்தோடனே சொல்கிறோம் எப்படி வருதுன்னு தெரியுங்களா? அப்படி அமைக்கலாம். இங்கே போட்டு அமைக்கலாம் வரும். மண்ணில் போட்டு அமைக்கிட்டுனா வரும் நல்லா தெரியுதுங்களா? சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் மேலே தான் இருக்குது இந்த மரக்கன்று மாங்காய் அந்த கொட்டை பாருங்க. கொட்டை மேலே வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக போட்டு மரக்கன்று வந்திருக்கு. மாங்காய் கன்று தெரியுதுங்களா? சூப்பராக அருமையாக இருக்க பாருங்க. நட்டா சூப்பராக வரும். வந்து நல்ல இதுக்கெல்லாம் விசேஷத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இதுங்களா? இப்போ முளைக்கால் இதெல்லாம் இப்படியே நட்டு விட்டுடலாம். நட்டு விட்டோன்னா வரும் பார்க்கலாம். அருமையாக இருக்குது. நட்டு விட்டால் பார்க்கலாம். அப்படியே
அமைக்கி விட்டால் வாரத்தில் வரும். இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். செடி வந்து 2-3 நாள் வச்சு இது பெருசாகிடும். இது வந்து பெருசாக பாருங்கள். இது வந்து நாவப்பழ மரம், பெருங்கலாம் நாவப்பழ மரம். இது வந்து எலுமிச்சம் மலைக்கன்று. வந்து கன்று. இது என்னன்னு தெரியல, உடம்பு விட்டுது. தண்ணி ஊற்றினா கூட வளர்ந்து போச்சுது. என்னன்னே தெரியல, அவ்வளோதான் தெரியும். எப்படின்னு தெரியலது, ஒன்றுது தெரியலது. செம்பருத்தி செடி ஏன் வந்ததுன்னே தெரியலது, பார்த்தா தெரியும். அதே மாதிரி எதுவும் மாங்காய் கன்று வந்துச்சு என்னன்னு தெரில. பக்கத்தில் துளசி செடி நல்லா தான் வருது. மாங்காய் கன்று வந்தே போச்சு என்னன்னே தெரியல. எப்படின்னா பார்த்தா தான் தெரியும். எப்படி வந்து தான் இல்லை எதனா பூச்செடிச்சு வந்து தான் என்னன்னே தெரில. அதெல்லாம் தெரியும். பார்த்து வந்து செடி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு தான் வேணும்னா பாருங்கள். சூப்பராக வந்துருக்காங்க துளசி செடி. தண்ணி ஊற்றினோம்னா மழையிலே வந்துச்சு. சூப்பராக இது ஒன்றா மாதிரி தான் வந்துச்சு. சூப்பராக வந்தது பாருங்கள் துளசி செடி. இது வந்து பூஜை அறையில் பயன்படுத்தலாம். பெருமாளுக்கு உகந்த துளசி செடி இது. அதேமாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்சது. அந்த சளி இரும்பல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து காய்ச்சி குழந்தைகளுக்கு கொடுத்தா ஓரளவுக்கு நல்லா ஆகும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இது வந்து பூஜைக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம். பெருமாளுக்கு பூவட்டி இது போட்டால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். தெரியுதுங்களா? சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? இது கலையிலேயே வந்துருக்கு பாருங்கள். நல்ல வாசனையும் நல்லா வரும். சூப்பராக இருக்கும் துளசி செடி. பார்த்தா தெரியும். நீட்டாக காம்பாக வந்துருக்கு பாருங்கள். நீட்டாக காம்பாக சூப்பராக வந்துருக்கு துளசி செடி. தெரியுதுங்களா? துளசி செடி சூப்பராக காம்பாக வந்துருக்கு பாருங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய். ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.